ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானுடைய அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். அரே எதுக்கு யூஸ் ஆகுது, அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்ன, இதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அரே இஸ் அன் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித் எவ்ரி வேல்யூ ஆஃப் சேம் டேட்டா டைப். ஸோ லிஸ்ட்டு போல தாங்க அரேவும் நிறைய எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஆர்டர்ட் அப்படின்றது 0, 1, 2, 3, 4, 5 அதுதான் ஆர்டர்ட் அப்படின்றோம். அதாவது 0th பிளேஸில், ஃபஸ்ட்டு பிளேஸில், செகண்ட் பிளேஸில், தேர்டு பிளேஸில், 4th பிளேஸில், 5th பிளேஸில். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 6 எலமெண்ட், ஏன்னா 0லேருந்து அப்படின்னும் போது நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 6 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் கொடுக்கப்பட்ட எல்லா வேல்யூமே ஒரே டேட்டா டைப்பை சேர்ந்ததாக தான் இருக்கும். இப்போ நம்ம நம்பர்ஸ் கொடுத்தோன்னா எல்லாமே நம்பர்ஸ். சப்போஸ் இப்போ நான் ஒரு கேரக்டரோ இல்லை நேமோ நான் மாற்றி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்பிரட்டர் எரர் நமக்கு காட்டும். அரேஸ் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் யூஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ பார்த்தீங்கன்னா அரேலாம் ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டா ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால. இதனால் என்ன பர்பஸ் பார்த்திங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணனாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரேஸை யூஸ் பண்ணும்போது. ஆனால் இதில் ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணுறேன்னா எல்லாமே என்னால் இன்டிஜர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் ஸ்ட்ரிங்கை எங்கே ஸ்டோர் பண்ணேன்னா எரர் காமிக்கும். Python does not have built-in support for arrays. இப்போ லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்பிரட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆனால் அரேஸ்க்கு அப்படி இல்லைங்க, நம்ம இதுக்காக தனியாக மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். அதனால தான் Python does not have built-in support for arrays. ஏன் built-in support இல்லைன்னா லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி இதெல்லாம் நம்ம பில்ட்இன் டேட்டா ஸ்ட்ரக்சராக பார்த்துருக்கோம். இதில் அரே வரல. அதனால் இதுக்குண்டான மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணாதான் அரேஸில் நம்ம கேல்குலேஷனோ இல்லை இனிஷியலைசேஷனோ பண்ண முடியும். இட் இஸ் நெசசரி டு இம்போர்ட் அரே மாடியூல் இன் ஆர்டர் டு கிரியேட் அரேஸ் இன் பைத்தான். இம்போர்ட் அரே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பில்ட்இன் சப்போர்ட் இல்லாத காரணத்தால் நம்ம இதுக்கான அரே மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அரே அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான சப்போர்ட்டை இன்டர்பிரட்டர் லோட் பண்ணிக்கும். அரேஸ் அண்ட் லிஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அரேஸ் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப் கொண்ட எலமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதே லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப் கொண்ட எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணலாம். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் அதுவும் ஆர்டர் தான். இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். கேரக்டர் கொடுத்துக்கலாம், இண்டிஜர்ஸ் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம், எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அரே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா டைப் கொண்ட எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அரே உடைய சின்டாக்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.